இது என்னடா இது வம்ப போச்சு? ஆமா வயசு பாராட ஆமா என்னடா எடுத்துக்கடா காத்துடா எல்லாரும் அந்த ஒண்ணு சீசா எடுக்கிறாரு அவரு பட்டசாரா வச்சு ஒரு பாட்டு சீசா பாட்டில் தான் அவருக்கு வரும். சரி போகட்டும் விடு, நல்லா இருப்பா. வணக்கம் ஐயா. சுகமாக வளர்க்கிறது. சரி போகட்டும். சபை பார்த்தா என்னடா அவுக்குறா? சபை பார்த்தா லட்சுமி கடாட்சி முடிச்சாங்க. சபை பார்த்தா லட்சுமி கடாட்சி முடிச்ச சபை. இந்த சபை யாரால் கூடப்பட்ட சபை இது? மகமாரியம்மன் திருவிழா முன்னிட்டு மகமாரியம்மன் முத்து மகமாரியம்மன் திருவிழா முன்னிட்டு கூடப்பட்ட சபை. அந்த முத்து மகமாரியம்மன் அதுக்கு உங்கள் அனைவருக்கும் அநேக கோடி வணக்கம். ஆனா என்னுடைய விளக்கம் ஐயா ஒண்ணும் விவரம் புரியல. பட்டியம் மொட்டை மாறிங்க ஒண்ணும் புரியல. அதான என்னுடைய விளக்கம் தெரியாது. அப்படி சொல்றேன். எப்படி பட்டது? துரோணாச்சாரி 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 துரோணாச்சாரி. ஆமா அத பார்த்து என்ன தெரியுங்க? துரோணாச்சாரி ஆச்சாரியா. ஆச்சாரியா தெரியுமா? ஆச்சாரிய அந்தனர் குலத்தில் பிறந்தவர் ஆச்சாரியர். ஆச்சாரியர் ஆச்சாரியர். ஆமா எங்க ஊர்ல ரெண்டு கதவு செய்யணும். அந்த ஆச்சாரியாக தம்பி துரோணாச்சாரி. துரோணாச்சாரி விளக்கமா புரிஞ்சு விட்டேன். ஆமா துரோணாச்சாரி. நான் யாருக்கு பிறந்தேன் தெரியாதா? மருத்துவாசருக்கும் நான் ஒரு ஓம கூட்டத்துக்கு பிறந்தாள். நான் உலகத்துல ஒரு தெரிஞ்ச ஒரு ஆம்பளை. ஆமா ஏன்னா ஒரு ஆண் நெருப்புனா உலகத்துல ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தா குழந்தை பிறக்கும். நீங்க அம்மாவுக்கு தானே பிறந்த? இல்ல எங்க பெரியப்பாங்க பிறந்தேன். எப்படியா முட்டேன்? எங்க அம்மாவுக்கு தான் பிறந்தேன். அதான் நாங்க ஒப்ப போய் அம்மாவை சேர்ந்து நீ பிறந்த. ஆமா அப்ப ஒரு ஆண் பெண்ணுக்கு தானே ஒரு ஆண் பெண்ணுக்கு தான் நீ பிறந்த. ஆமா அதனால இவரு முன்ன ஓம உண்டு ஒரு உலகத்துல ஆணும் பெண்ணு சேர்ந்தா குழந்தை பிறக்கும். நீ தான் சேர்ந்து அந்த பொம்பளை நானு அப்போ கொண்டு வச்சிருக்கேன். கொண்டு வச்சா இல்ல மருத்துவாசர் இருக்கிட்டாரு. அவர் யாகம் செய்தார். யாகம் செய்த உடனே அந்த யாகமானது தேவலோகத்தில் போய் ஒரு புகமூட்டமா ஆகிவிட்டது. ஏமா ஏமா பேசாதீரே. ஏமா ஏமா இந்த பாரு நாங்க கத்துறது உங்களுக்கு கேக்குதா? கேட்காது. யாருக்குமே கேட்காது. இங்கிலீஷ்க்கு பேசினா என்ன கேட்கும்? நாளைக்கு பாத்துல அதுக்கு சூறாசு நீங்களா கதையா நாடகம் கையெழுத்து கும்பிடுங்க. பேசாதே அம்மா. நாடகத்துக்கு முட்டதரா மொத்தமே நாடகம் வச்சு பேசி கொஞ்சம் அமைதியா பேசாத இரு. குடும்ப கதை அப்புறம் கதைலாம் அப்புறம் பேசல இரு.
ஐயோ ஐயோ உங்ககிட்ட தான் சொல்றேன். கொஞ்சம் இங்க பாருங்க. யாரவா யாரவா நீ என்ன மெண்டல் ஆகிறது ஜனங்கள் என்ன மெண்டல் ஆகிறேன். அது நான் ஒண்ணும் பண்ண சொல்லுங்க. ஓமகுண்டத்தில் பிறந்தேன் என்று சொன்னீங்க. ஓமகுண்டத்தில் பிறந்தேன் எந்த என்ன காரணத்தால் எப்படி ஓமகுண்டத்தில் பிறந்தேன் என்று கேட்டா, ஒரு காலத்தில் என் தந்தையான மருத்துவாசர் தியாகம் செய்தார். தியாகம் செய்த போது அந்த புகை மூட்டை இருக்கின்றது. அது சென்று தேவலோகத்தை கப்பிக்கொண்டது. ஓ, இந்த புகையெல்லாம் போய் தேவலோகத்தை அவருடைய புகை மகன் ரத்தம் போட சரி சரி தேவலோகத்தை கப்பிக்கொண்டது. தேவேந்திரி பத்தி அரம்பை ஊர்வசி ஏழையை திலோதமை என்று சொல்லக்கூடிய 4 பேர் இருக்கின்றார்கள். அதுல திலோதமை இருக்கிறாங்க பாரு. அந்த அம்மா கூட்டி இதே மாதிரி மருத்துவாசர் ஒரு யாகம் செய்கிறான். அந்த யாகமானது நம்ம தேவலோகத்தையே கப்பிக்கொண்டது புகை மூட்டமா. ஆமா, புகை மூட்டமா ஆகிவிட்டது. அதனால அந்த மருத்துவாசர் செய்யற மாதிரி யாகம், அந்த யாகத்தை நிறுத்திவாமா அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, சொன்ன உடனே அந்த அம்மன் வாசனை தெரியலாம் பூஜை விட்டு வந்த உடனே எங்க அப்பா இருக்கிட்டாரு மருத்துவாசர். கண்ணை மூடி தபம் செய்த போது அந்த அம்மா வந்தாங்க பாரு. அந்த வாசனை தெரியும் வந்து என் அப்பா இருக்கிட்டாரு மருத்துவாசர். அவர் நாசிக்கு ஏறி விட்டது. ஆமா, மருத்துவாசர் அவர் மூக்கல ஏறிச்சா அந்த வாசனை. அந்த அம்மா பூச்சி வந்தாங்க பாரு. அழகழகான பவுடரு பூதரமாக மூக்குல என்ன ஏச்சு வாசனை திருவாங்க. மூக்குல என்ன ஏச்சு? மூக்குல சளி ஏறிச்சு. அப்போது வாசனை திரவியங்கள் பூச்சி வந்தது. அந்த வாசனை திரவியங்கள் என் அப்பா நாசிக்கு ஏறி விட்டது. ஏறின உடனே அங்கே விந்து கடிதமாகி விட்டது. ஆமா, கல்வி இருந்து பார்த்த உடனே அழகான பெண்மணி இருக்கின்றாளே அப்படி என்று பார்த்த உடனே அங்கவே விந்து கடிதமாகி அந்த ஓம கூட்டத்தில் விந்து விட்டது. உங்க அப்பாவோட விந்து அந்த ஓம நெருப்புல ஊந்துருச்சு. ஆமா, விழுந்த உடனே அந்த விந்தானது உருண்டு திரண்டு ஒரு குழந்தையாக மாறிவிட்டது. ஓ, அந்த குழந்தைதான் நீங்க. அதேதான். உங்க அப்பா வந்து புரியுதுங்க. மருத்துவ என்ன புரியுது? மருத்துவாசர் உங்க அம்மா அந்த ஓம கொண்டோம். தம்பி, நான் 5 வயது ஆன உடனே என்ன பள்ளிக்கு அழைத்து சென்று படிக்க வச்சார்கள். எங்க தெரியுமா? பாஞ்சால மன்னனும் இந்த கோலாச்சாரியரும் அக்னி கோத முனிவரைக்கிட்டாரு. அங்க பள்ளிசாலைக்கு கொண்டு வைத்தாங்க. கொண்டு வைத்த உடனே எனக்கு வந்து கல்விக்கு இருக்கு, பாஞ்சால மன்னனோ செல்வக்கு இருக்கு. அதனால செல்வத்தில் மிகுந்தவன். உங்களுக்கு பள்ளி நல்லா கல்வி நல்லா ஏறி விட்டது. ஆமா, அவன் பாஞ்சால மன்னனுக்கு கல்வி ஏறல. பாஞ்சால மன்னன் செல்வத்தில் சிறந்தவன். அதனால அவனுக்கு கல்வி என்பது ஏற கிடையாது. நான் அனைத்து கல்வியை கற்றுக்கொண்டு அவர் பார்த்தாரு. பள்ளி அரங்கேற்றமாகி விட்டது. பார்த்து, ஐயா கோலாச்சாரியரே, எனக்கு 2வது குருவாக நீங்க இருந்து எனக்கு வித்து எல்லாம் போதித்து கொடுத்தா, கல்வி கற்றுக் கொடுத்தா அது வேணாம். பிற்காலத்தில் இந்த நாட்டை மணிமொழி சூட்டி ஆளும் காலத்தில் உனக்கு பாதி ராஜ்யம் தருகின்றேன். பாஞ்சால மன்னன் சொல்றாரு. ஆமா ஐயா தோனாச்சாரி, நீங்க கல்வி கற்றுக் கொடுத்தீங்கன்னா பிற்காலத்தில் நான் நாட்டை ஆட்சி செய்யும் பொழுது நாட்டை ஆளும் போது நான் பாதி ராஜ்யத்தை உனக்கு தருகின்றேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தான். வாக்குறுதி கொடுத்த உடனே அதே மாதிரி 2வது குருவாக அந்த பாஞ்சால மன்னனுக்கு இருந்து கல்வி அனைத்து போதித்து கொடுத்தேன். கற்றுக் கொடுத்தீங்க. ஆமா, கல்வி அரங்கேற்றமாகி விட்டது. அரங்கேற்றமான உடனே ஆமா அவர் இலத்தனை செஞ்சு விட்டார். சரி, செஞ்ச உடனே நான் என்ன செய்யல, கிருபாங்கனி இருக்கின்றாங்க பாரு. ஆமா, கிருபாச்சாரிய தங்கை கிருபாங்கனியை மனத்து சில கால குழந்தை இல்லாமல் இருந்து ஒரு குதிரை வயத்தில் ஒரு குழந்தை பெற்றது. அஸ்வத்தின் மூலமாக ஒரு குழந்தை பிறந்தது சிவபெருமானுடைய அருளால். ஆமா, பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு எப்படி பால் கொடுப்பது? ஆமாங்க, தாய் வயிற்றுல பிறந்தா சனத்துல பால் கொடுப்பதா? அதான் குதிரை
பிறந்து விட்டது, ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னு சொன்னவரே என் மனைவி இருக்கின்றாளே கிருபாகணி, ஐயா உங்களுக்கு பாஞ்சாலமன் என்று ஒரு மணக்கன் இருக்கின்றாரு, அவனுக்கு என்னதான் சொல்றோம், காதல முடியாது ஒண்ணு முடியாது. நாங்க மட்டும் ஆடினே போடுவோம், எந்த பிரச்சனை இல்லை. உங்க வீட்டுக்கு ஆசை வேஸ்டா போகுது. அம்மா ஓடுறதான் சொல்லுவாங்க, 1000 விட சொல்லுவாங்க. அப்பொழுது அந்த கிருபாகணி சொன்னது, உனக்கு பாஞ்சால மன்னர் இருக்கின்றாரே அவர் எடுத்து சென்று ஒரு மகனும் கன்று வாங்கி வந்தார். பாதி ராஜ்ய தேர்வு சொன்னாரு, பாதி நாட்டிய தேர்வுன்னு சொன்னாரு. அது நாட்டு வேண்டாம், நகர வேண்டாம், அவர் ஆட்சி எதுவுமே வேண்டாம். ஒரு மாடு கன்று ஓட்டி வந்தால், பசுவன் கன்று வாங்கி வந்தால் வீட்டை குழந்தையை நல்ல முறையில் வளர்க்கலாம். அது சொன்னது யாரு? அந்த கிருபாங்கணி. கிருபாங்கணி சொன்ன உடனே அங்கே சென்று நீங்க போறீங்க, நாங்க போனேன். போயிட்டு நான் தோணாச்சாரி வந்திருக்கிறேன் அப்படின்னு பாஞ்சாலம் சொல்லிட்டோப்பா. அவன் சொன்ன உடனே யூஜியன் வந்து அந்த பாஞ்சாலம் சொன்ன உடனே அவன் பார்த்தான். ஏற்கனவே நாம நாட்டை கொடுக்கணும்னு சொன்னது, அந்த நாட்டை கேட்கதான் வந்திருக்கான். துரோணாச்சாரி அவனுக்கு மரியாதை கொடுக்க கூடாது, அவனுக்கு மரியாதை கொடுக்க கூடாது, மரியாதை செய்ய வேண்டும். அவனை அவமரியாதை செய்து அனுப்புற ஓட்டம் அப்படின்னு சொன்ன உடனே ஆமா மந்திரி வந்து, ஏன்னா இன்னைக்கு நான் மாட்டை கேட்பேன், பிற்காலத்தில் நாட்டை கேட்பான். ஆமா அப்படின்னு அடுத்து நாட்டை கேட்கிறவன் நாட்டை கேட்பான், பிற்காலத்தில் நாட்டை கேட்பான் அப்படின்ட்டு அடுத்து தொற்றான் சொன்ன உடனே அங்கவே பங்கப்பட்டு வந்து வந்த உடனே நான் வந்து அங்கவே சபதையாச்சேன். என்ன சபதம் தெரியுமா? அடே பாஞ்சாலமன்னா, என்னை எப்படி பங்கம் செய்தாயோ உன்னை அதே மாதிரி ஒரு சத்திரனுக்கு வில்வித்தை கற்று கொடுத்து உன்னை பங்க செய்யாவிட்டா நான் தோணாச்சாரி கிடையாது. உன்னை என் காலிலே செய்யாவிட்டால் நான் தோணாச்சாரி அல்ல அப்படின்னு அங்கவே சத்தியம் பண்ணி வந்து சத்தியம் செய்து அகத்னாபுரம் வந்து 105 பிள்ளைக்கும் குருவாக இருந்து சபதத்தை முடித்து. ஆமா சொல்லுங்க. குருவாக இருந்து 105 பிள்ளைக்கும் வில்வித்தையெல்லாம் கற்றுக் கொடுத்து சிறப்பாக கற்றுக் கொடுத்து அப்புறம் என்ன சொன்னா, குருதட்சணை, உனக்கு குருதட்சணையா என்ன வேண்டும் அப்படின்னு 105 பிள்ளைகளும் கேட்கிறாங்க. குருநாதா உனக்கு குருதட்சணை எல்லாம் வேண்டும் அப்படி கேட்ட உடனே, அதே மாணாக்களே எனக்கு குருதட்சணை எதுவும் கிடையாது, பொருள் வேண்டாம், ஆபரணம் வேண்டாம், எனக்கு ஒன்று சபதம் இருக்கின்றது. என்ன சபதம்? என்ன சபதம் தெரியுமா? அது அறிக்கைத்தானே பாஞ்சால மன்னர் அவனை அயோதனமாக அடித்து காலில் விழ சொல்லுங்க, விழ வைத்தால் அதிலே எனக்கு குருகாரிக்கை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதோ கதகுடி கம்பத்திலே மடல்கரையை கட்டி இழுத்து வந்து என் காலையை செய்தார், அதுவே என் குருகாரிக்கை ஆகும் அப்படின்னு சொன்னார். சூரியன் முதல் விஜயநகரை போனாங்க, யோகியத்தை பத்தினால் அடிபட்டு வந்து விட்டாங்க. அதே பிறகு அந்த 5 ராஜாக்களில் அர்ஜுன பெருமானும் பீமஜான சென்று அர்ஜுன பெருமான் தோணாச்சாரி அடித்து பாஞ்சாலமன்னன் அடித்து என் காலில் உணர்ந்து வேலை செய்தாங்க. வேலை செய்த உடனே அப்பவே நான் சொன்னேன், இதுவே குருகாரிக்கை ஏற்றுக்கொள்கிறேன். அவன் அவுத்து போட்டோம் அவர் சொன்ன உடனே அவுத்து விட்டு போயிட்டாங்க. ஆனா அங்கேயே சபதம் செய்யலாம். பாஞ்சாலமன்னன் அடியா தோணாச்சாரி ஒரு நாட்டுக்கு அர்த்தம் பார்க்காம என்ன பங்கு செய்தா உன்னை
அது உன்னை ஒழிப்பதற்கு உன்னை கொள்வதற்கு ஒரு ஆணும் என்ன அடுத்து ஈத்து வந்தா பாரு அர்ஜுன பெருமான் அவனுக்கு அந்த தோலைக்கு சென்ற ஒரு பெண்ணு பெறாவிட்டால் நான் பாஞ்சால மன்னன் அல்ல அப்படின்னு சென்று விட்டான். அப்படியே வந்து அன்று நாள் முதல் இன்று நாள் வரைக்கும் 105 பேருக்கும் குருவாக இருந்து 18 சண்டை வைத்து 18 சண்டை வைத்து நேற்றோடு என்ன சண்டை முடித்தது சண்டை முடித்து விட்டது. ஆனால் நேற்று வெகுண்டு பேசி விட்டான். எப்படி அதே குருநாதா என் பக்கம் தான் இருக்கிறியா இல்ல அந்த பாண்டவர் பக்கம் இருக்கிறியா அப்படி என்று வெகுண்டு பேசி விட்டான். இன்னைக்கு கோவக்குரிய வந்திருக்கிறேன். ஆமா ஏன்னு கேட்டா நேற்று தினத்திலே பகதத்தன் சொல்லக்கூடிய ஆமா யாரு அந்த பகதத்தனுடைய பிள்ளையாகிய நரகாசூரன் பிள்ளையாகிய பகதத்தன் அவனை கொண்டு விட்டான். யாரு நரகாசூரன் பிள்ளை பகதத்தன் இந்த துர்யோதனுக்கு வலது புஜம் அவனை கொண்டதால் பேசி விட்டான். இன்று 12ஆம் சண்டை முடிந்து ஆனா 13ஆம் நாள் சண்டையில் அந்த தர்மனை விட்டு விட்டு உன் முன்னே நிறுத்திருக்கிறேன் அப்படின்னு சபதம் எடுத்திருக்கிறேன். இன்னைக்கு சபதம் உங்க சபதம் சரி வாங்கலாமோ குருநாதர் பில்லாசிரியர் வந்து விட்டார் மறுபடி உத்தரவு சிம்மாசனம் கொடுத்திருக்கிறேன். மணி 4 இருக்கும் பேசிவிட்டு பயப்பட வேண்டும். நாளைக்கு பிறகு வழிபட்ட தர்மராஜ மடலோட மடல் வரிய ரதகடி கம்பத்தில் கட்சியில் வருகிறேன். அந்த கோவக்குட்டால வந்திருக்காரு. கோவக்குரியா வந்திருக்காரு. முதல்ல முடி முதல் நாள் 10 நாள் வரைக்கும் யாருக்கு வயது படித்த 86 அன்னைக்கு இவருக்கு எடுத்து கொடுத்திருந்தா நமக்கே தெரியும். 876 வயது பார்த்த கேவ் போல்டு போல் அவன் ஏறாது பாட்டா கொடுக்கலாமா? கொண்டாட்டத்துல கொடுத்ததுக்கு வேஸ்ட் 10 ரூபாய் துரோணாச்சாரி கொடுத்திருந்தா நேரம் 18 நாள் சண்டையே வேணாம். நேரம் நம்மளையே ஜெயம் செத்துருப்பாங்க. துரோணாச்சாரிக்கு கொடுத்திருந்தா சரிப்பாடியா
கையெழுத்து காட்டுறியா? ஆமா குத்தா நமக்கே செய்யும். அதனால போய் வரண்டான்னு ஒரு வார்த்தை சொல்லணும். நீ அதையும் சொல்ல மாட்டேன். மூணுதாச்சும் மூளை இருக்கணும். நீ போயிட்டு வாடான்னு சொல்லணும். ரெண்டு பேத்துக்குமே புத்தி இல்ல. இவன் யார ஓட்டவன் கை தாமல் விட்டு போன்னு சொல்லி அனுப்புறானா அவன் போனவனே தான். இப்ப என்னன்ற எங்க போற பாடிக்கிறா பாடி கூட நாம இந்த நேரத்துல அங்க போக கூடாது. ஏன்னு கேட்டா நான் இட்டமா சபதம். நீங்க செய்த சபதம் அந்த சபதம் வந்து 5 ராஜாக்களுக்கு தெரிந்து விட்டது. அதனால் தர்மன நடுமழிமா அமர வைத்து அர்ஜுன ஒரு பக்கம், பீமன் ஒரு பக்கம், நகுலன் ஒரு பக்கம், சகாதேவன் ஒரு பக்கம், 4 பக்கமும் 4 தம்பி காவல் இருக்கிறார்கள். இந்த நேரத்துல நான் போனா என்ன உருவாடுங்களோ? எதுக்கு வந்தா பிடிக்க வந்தா இப்ப நீ எங்க போற தெரியுமா? எங்க போற தெரியுமா? எங்க போற? காட்டு பூனை கல்யாணத்துக்கு கோழி வச்சு வைக்க போயிச்சான். அந்த கதையா போற. காட்டு பூனை யாரு? கோழி யாரு? காட்டு பூனை இவன் ராஜாக்கள். ஆமா, நீ கோழி மாதிரி அப்படி அங்க போயிட்டு அந்த கதையா இருக்குல்ல சொல்ற மாதிரியே போயிட்டுனா உனக்கு மாலை ரெடி. இதுக்கு ஒரு தந்திரம் இருக்கின்றது. சரி, தந்திரம் பண்ண போறேன். தந்திரம் இருக்கின்றது. இந்த கதை கிட்ட போய் தான் சொல்லணும். பாண்டவருக்கு அதனால தர்மனை நடுமையுமா அமர வைத்து அர்ஜுன ஒரு பக்கம், பீமன் ஒரு பக்கம், நகுல சகாதேவன் ஒரு பக்கம். அவனை பற்றி வர முடியும். சாப்பாடு வடிச்சு 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 கொண்டு தெண்டை சாப்பாடு அடிச்சு போடுறேன். புயல் அடிச்சு போடுறாங்க. அதை போட்டு போட்டாங்க.
இதுக்கு ஒரு தந்திரம் இருக்கிறது. என்ன தந்திரம்? என்ன தந்திரம் கேட்டா, அந்த 60,000 பேர் வெங்கல ரதக்காரர் இருக்கிறாரு பாரு, அந்த அவனுங்களை வரவழைத்து 4 பேர் 4 திசையா சென்று அவனுங்களை பிரித்து 15,000 பிரித்து விட்டா தர்மம் மட்டும் நடிமையுமா தனியா இருப்பான். அப்பொழுது வாடா தர்மானா வந்துருவான். திசைக்கு 15,000 சஞ்சய் தரக்கர் சஞ்சய் தரக்கர்கள் பீமா சண்டைக்கு அர்ஜுனா சண்டைக்கு அப்ப 4 பேரும் 4 பக்கமா சண்டைக்கு போயிடுவாங்க. தர்மராஜ் தனியா இருப்பாரு. அப்ப போற ஒரு குரு ஆமா நம்ம உட்காந்துக்கிறவா மாணாக்க வாடாண்ணா வந்துருப்பான் தர்மா. சட்டை சஞ்சய் தரக்கர் சஞ்சய் தரக்கர்கள் அதுவும் நம்ம வீட்டுல சஞ்சய் சாப்பாடு சோறு போட்டு என்னால மாறல. அவனுக்கு ஒரு வேலை வச்சு அவனுக்கு கொடுங்க. அந்த சஞ்சய் கருத்து இல்லையா அருவில்லை அருவில்லை அரசாங்கத்துக்கு மந்திரி இருந்தா தகுதி நீ சரி வர மாட்டேன். இது தகும் 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 வேக மாட்டி ஆட்டோ கொண்டு போய் என்ன பண்ணுங்க சஞ்சய் தரக்கர் சஞ்சய் கருத்து இருப்போ